வணக்கம். சிலம்பத்தில் உள்ள பல்வேறு வகையான ஒண்டி பாடங்களை பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து. அந்த வகையில் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். சிலம்பம் என்றாலே அடி, வீச்சு, அறுப்பு இப்படின்னு ஏகப்பட்ட பாடங்களை கொண்டது தான் இந்த போர்க்கலை. இதில் இன்றைக்கி மிக முக்கியமான பாடம் என்பது மண்டியில் செய்யக்கூடிய பாடம். இதெல்லாம் கொஞ்சம் கடினமான பாடம். பெரும்பான்மையான ஆசன்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது கடினமான பாடம், மாணவர்கள் கற்றுக்கொள்ள அச்சப்படுவதனால அதை கொடுக்கறது கிடையாது. ஆனாலும் இது போன்ற பாடங்களும் நம்ம பாரம்பரிய கலையில் இருக்குது அப்படின்றத நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாடத்தை போடுறோம். இதை நன்கு பயிற்சி பண்ணிங்க. ரெடிக்கா? சரி, கொஞ்சம் மண்டி என்பது முட்டி மடங்கி கீழே தொடணும், இப்படி நிற்கணும். இந்த நிலையில நம்ம அடிபாடம் செய்ய போறோம். தலையடி, வலது இடது, வலது இடது, இறக்கம், வலது இடது, வலது இடது, வலது, சமநிலை. இது மிகவும் கடினமான பாடம். இந்த பாடம் செய்யும் போது ஒரு கால் மடங்கி இப்படி நிற்கணும், இன்னும் மறுகாலம் பூமி இப்படி தொட்டு நிற்கணும். இது சாதாரணமா இப்படி இப்படி நின்னீங்கன்னா இது ஆஞ்சநேயர் நிலம்னு சொல்லுவாங்க. கருட, நம்ம பெருமாள் கோயிலெலாம் போய் பாருங்க, கருடனுடைய அந்த வாகனம், கருட வாகனம் இப்படி இருக்கும், அல்லது இந்த மண்டி விட்டு இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய போர்க்கலையில் வரக்கூடிய யுத்திகளை தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பாடமாக செய்திருப்பாங்க. இதே நிலை ஆஞ்சநேயருடைய ஆஞ்சநேயர் வாகனமும் இதே மாதிரி நிலை தான் இருக்கும். மீண்டும் சரி, வலது இடது, வலது இடது, இறக்கம், வலது இடது, வலது இடது, வலது, சமநிலையில் சற்று ஓய்வு எடுங்க. அப்படியாக நமது இரண்டு மாணவர்களும் ஒண்டி நிலையில் இருப்பான். ஒண்டி நிலையிலுங்க. மண்டி போடுங்க. மண்டி. இப்போ கால் முட்டி தலையில பட்டிருக்கணும். ஏற்றம், இடது, வலது இடது, இறக்கம், வலது இடது, வலது இடது, அப்படியே நில்லுங்க. அப்படியே உங்களுடைய கால் எப்படி மண்டியில எப்படி முட்டி தரையில பட்டு இருக்கு, இந்த முன்னங்கால் மடங்கி நிற்கணும். இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஆஞ்சநேயர் நிலை இல்லை கருட நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய கருட வாகனம், ஆஞ்சநேயர் வாகனத்தை நீங்க உற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்கு புரியும். முன்னங்கால் மடங்கி அந்த பின்னங்கால் முட்டி தரையில ஊன்றி இருக்கணும். அதுதான் முறை. இப்ப அடுத்தது ஒரு ஸ்டெப்பு ஏதுப்பா, வலது, அப்படியே இல்லை. இப்ப அதே அதே நிலை தான். இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமான கலைகள், பல ஆயிரம் நூற்றாண்டுகளாக செய்து கொண்டிருக்கும் கலை. இடது, வலது, இறக்கம், வலது, சாரி இடது, வலது இடது, சமநிலை. இதுவரையில் மண்டியில் செய்யக்கூடிய மிக முக்கியமான பாடத்தை நம்ம பார்த்தோம். இதிலே வெவ்வேறு கால்மானத்தை எப்படி சேர்த்து செய்வது என்பதை பின்வரக்கூடிய பாடங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பாரம்பரிய விளையாட்டை கவனமாக பயின்று வருபவர்களுக்கு எந்த விதமான நோய்களும் வரப்போவதில்லை. அதுபோல் இந்த பாரம்பரிய விளையாட்டை பார்த்து நன்கு பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த செய்யக்கூடிய பாடம் மிக சுலபமாக வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தினா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.